என்று அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியுள்ளார். இந்த காந்த கண்ணழகியை முதலில் உலகிற்கு காட்டிய பெருமையை நேஷனல் ஜியோகிராபியை சேரும். मुद्दों पर बातचीत हुई और सच कहूं तो बहुत इनोसेंट लोग हैं, मतलब मेरी सोच से भी परे लोग हैं. கடந்த சில வாரங்களில் கும்பமேளாவில் மிக பிரபலமான மோனலிசாவை பற்றி நம்மள் பலருக்கு தெரியும். ஆனால் தன் குடும்பத்துடைய பசியை ஆற்றுவதற்காகவும் தன் இளைய சகோதர சகோதரிகளின் படிப்பிற்காகவும் சிறு வயதிலேயே படிப்பை விட்டு குடும்பச் சுமையை கையில் எடுத்த சிறுமி மோனாலிசாவை பற்றி உங்களில் யாருக்கு தெரியும்? வீடியோக்களில் சிரித்து பேசும் மோனாலிசாவின் வாழ்க்கை உண்மையிலேயே கண்ணீர் நிறைந்தது. அவர் கடந்து வந்த முர்கல் நிறைந்த வாழ்க்கை வரலாற்றை பார்ப்போம். வாருங்கள். உங்களில் பல பேருக்கு தெரிந்திருக்கும் மோனாலிசா என்ற பெண் கும்பமேளாவில் ருத்ராட்சம் விற்கும் போது தன்னுடைய காந்த கண்களாலும் இயல்பான சிரிப்பாலும் பிரபலம் அடைந்துள்ளார். இவர் மத்திய பிரதேசத்தில் உள்ள மகேஸ்வர் என்னும் ஊரில் பிறந்தார். ஏழ்மையான குடும்பத்திலும் ஒடுக்கப்பட்ட சமூகத்திலும் பிறந்த மோனாலிசாவின் ஒரே கனவு தன்னுடைய இளைய சகோதர சகோதரிகளின் வாழ்க்கையை மேம்படுத்துவது மட்டுமே. சிறுவயது முதலில் குடும்பத்தினர் மீது அலாதியான பாசம் கொண்ட மோனாலிசா அவர்களுக்காக செய்த அர்ப்பணிப்புகள் எண்ணில் அடங்காதவை. மோனாலிசாவின் குடும்பத்தில் இளைய சகோதர சகோதரிகள், பெற்றோர் மற்றும் மோனாலிசா என்று இவருடைய குடும்பம் 7 நபர்களை கொண்டது. இவருடைய சிறுவயதில் குடும்பத்தில் அனைவருக்கும் 3 வேளை உணவு கிடைப்பதே கடுமையாக இருந்து வந்த நிலையில் தன்னுடைய இளைய சகோதர சகோதரிகளின் படிப்பிற்காக தினமும் மாலைகளை விற்கத் தொடங்கினார். ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் பிறந்த மோனாலிசாவுடன் பிறந்தவர்களை உயர் அதிகாரிகளாக ஆக்க வேண்டும் என்ற ஒரே லட்சியத்தையே கனவாக கொண்டிருந்தார். மேலும் இவர் மாலைகளை விற்க செல்லும் போது ஏழ்மை பெண்தானே என்ன செய்துவிடப் போகிறாள் என்று பல ஆண்கள் இவரிடம் அத்துமீற முயன்றுள்ளனர். இதை பற்றி அவரிடம் கேட்கும்போது ஆண்கள் என்னிடம் தவறாக நடந்து கொள்ள முயலும் போது நான் அங்கிருந்து ஓடி வந்து விடுவேன், அப்பொழுதெல்லாம் எனக்கு அழுகைதான் வரும் என்று கூறியுள்ளார். இவை அனைத்தையும் தாண்டி தன்னுடைய குடும்பத்திற்காக இப்பணியை தொடர்ந்துள்ளார். जितना अपने सीने को टच करेगा उतना पैदा होता है, ठंडे दिमाग शांति के लिए होता है. मतलब जितना बार सीने को टच किया जाएगा क्या बोला आपने? இன்று வைரல் கேரல் என்று தலையில் தூக்கி வைத்து கொண்டாடப்படும் மோனாலிசாவை இதே சமூகம்தான் அன்று விரட்ட துரத்தியது. தன்னிடம் போட்டோக்கள் மற்றும் வீடியோக்கள் எடுக்க வரும் ஆண்களிடம் கடுமையாக மோனாலிசா நடந்து கொள்வதற்கு இச்சமூகத்தின் கருப்பு நிறமும் ஒரு காரணமே. ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் உணவிற்கு வழியில்லை என்ற நிலையிலும் ருத்ராட்சத்தை விற்று சகோதர சகோதரிகளை படிக்க வைத்து அதிகாரிகள் ஆக்க வேண்டும் என்ற கனவோடு வாழும் மோனாலிசா ஒரு மேதையே. மேலும் இவருடைய கண்ணீர் நிறைந்த அத்தியாயம் இதோடு முடியட்டும் என்று கடவுள் நினைத்தாரோ என்னவோ. கும்பமேளாவில் புகழின் உச்சத்தை அடைந்து தற்போது சனோஸ் மிஸ்ரா இயக்கி வரும் தி டைரி ஆஃப் மணிப்பூர் படத்தில் ஒரு போர் வீரரின் மகள் கதாபாத்திரத்தில் கதாநாயகியாக நடிக்க உள்ளார். और आप लोगों से जैसे मैंने कहा था कि मेरी अगली फिल्म द डायरी ऑफ मणिपुर में मैं इनको कास्ट कर रहा हूँ, तो मैं इनसे मिलने के लिए प्रयागराज भी गया था और आज इनके गांव आया हुआ हूँ महेश्वर, और आज इनके फैमिली के साथ, इनके पिताजी के साथ और पूरे परिवार के साथ बैठकर हमारी बातचीत हुई. सारे मुद्दों पर बातचीत हुई और सच कहूँ तो बहुत. இதனை அப்படக்குழு அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. மேலும் இதற்காக அப்படக்குழு மோனாலிசாவின் சொந்த ஊருக்கு சென்று அவரிடம் ஒப்புதல் கையெழுத்து வாங்கியதாகவும் கூறப்படுகிறது. கும்பமேளாவிற்கு முன் கண்ணீரை மட்டும் பார்த்து வளர்ந்த மோனாலிசாவின் வாழ்க்கை வரலாறு பற்றிய உங்களது கருத்துக்களை குறிப்பிடுங்கள்.